ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் நாமக்கு நாளை கூட இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசமாக என்று சொன்ன தேவனாகினே இந்த காலை பொழுதிலும் உடைய பிள்ளைகளிடத்திலே பிரசன்னமாயிருந்து உடைய திரு சமூகத்தின் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். காணொலி காட்சி மூலமாக இவ்வாலய ஆராதனையிலே இருந்திருக்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தூய்மையான பிரசன்னத்தினாலே நீர் ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணியோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலிகளிலே 2வது பாடல் உம்மை துதிக்கிறோம் யாவருக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலிகளிலே 2வது பாடல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனையாக நாம் இந்த ஆராதனையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைவு கூறும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரை நாம் இந்த நாளிலே தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நாம் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் நல்லவராக வல்லவராக அவர் நம்மை ஆண்டு கொண்டு வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே அவரை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து அவரை நாம் ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆவியோடும் நாம் அவரை துதிப்போம், உண்மையோடும் அவரை துதிப்போம் என்கின்ற நிலைகளிலே ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம்.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற துதியோடு கூட நாம் ஆண்டவரை தொடர்பு கொள்வோம். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் அமர்ந்திருந்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய தப்பிதங்களை மௌனமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். ஏக கடவுளை நாம் துதித்தோம், போற்றினோம். அவருடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கக்கூடியவர்களாகிய நாம் பரிசுத்தர் அல்ல, அவர் பரிசுத்தராக இருப்பதை போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை கட்டளையிடுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இவர் அறிக்கை செய்து கொண்டிருவோம். இறக்கு பெறுவான் அடிப்படையில் நம்முடைய பாவங்களை ஆண்டு சமூகத்தில் நாம் மௌனமாய் அறிக்கை செய்வோம். தாவீது சொல்கிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன் என்று சொல்லி கடவுள் கேட்கிற பலிகள் நறுமுண்டாகுதான். தேவனை நறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருபத்தி பிரக்கிரிய என்ற அடிப்படையில் இன்று நாம் ஆண்டு சமூகத்தில் நம்மை பூமியுமாய் மரியாதை கூட உடைத்து ஊற்றுவோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குவார். ஆண்டவரை போல ஒரு நன்மை செய்கிறவர் யாரும் இல்லை.
இந்த பாதலத்திலே அவரை போல யாருமே இல்லை. பாவப்பிரியில் சிக்கியிருக்கிற நம்மை, பாவ சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மையும் நம்முடைய அன்பினால் மன்னிக்கக்கூடியவர். அவரை போல உலகத்தில் யாரும் இல்லை. அவருடைய சமூகத்தில் நாம் மௌனமாய் இந்த பாவங்களை அறிக்கை செய்கிற நேரத்தில் உண்மை போல் யாருண்டு எந்த நேசனாதா இந்த பாரதத்தில் உண்மை போல் யாருண்டு என்ற நிலைகளிலே அன்புடைய சமூகத்தில் பாவரிக்கை ஜெபமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். சர்வ வல்லமையும் விழுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்திற்கும் கட்டளை தள்ளி வாழ்க்கை செலுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இந்நாளுக்கு இன்று குறிக்கப்பட்டுள்ள சுருக்க ஜெபம் திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 4ஆம் ஞாயிறு. கடவுளே, உம்மால் அன்றி உமக்கு உகந்தவர்களாயிருக்க எங்களுக்கு கூடாதபடியா உமது தூய ஆவியானவர் எல்லாவற்றிலும் எங்களை ஆளவும் வழிநடத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவும் எழுந்து நின்று சங்கீதம் 34 முதல் 10 வசனங்களை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 34வது சங்கீதத்தை முதல் 10 வசனங்களை நாம் முறையாக வாசிக்கலாம்.
கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ ஆவிமயுண்டாவதாக. ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதுமான சகலத்திலும் மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் நம்மை ஒருபோதுமே மறப்பதில்லை. ஆண்டவரை நாம் துதித்தோம், நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்தோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு நம்மை ஒருபோதும் மறவாதபடி அவர் நம்மை தமது கரங்களிலே அவர் வணைத்திருக்கிறாராம். தாய் உன்னை மறந்தாலும் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை சொல்கிற ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்கள் வல்லமை உடையது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆபத்தில் நமக்கு அருந்துணையாக வரக்கூடியவர். இந்த கொரோனா நோய் அதிகமாக பரவி வரக்கூடிய நாட்களிலே பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவை கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பத்து மக்களையும் திருச்சபை மக்களையும் நம்முடைய தேசத்து மக்கள் அனைவரையும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்று சொல்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏற்கலாமா? என்னை மறவா இயேசுநாதா, இந்த தயவா என்னை நடக்கும். Valley
திருமறைப்பாட வாசிக்க கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 45 வரை. வாசிக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலதுபார்சத்திலும் ஒருவன் உமது இடதுபார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலதுபார்சத்திலும் என் இடதுபார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தமானப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, பிரஜாதியாருக்கு அதிகாரிகள் எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் பேர் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் ஒரு இவனாயிலும் இறைவனாய் விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கிறவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரன் இருக்கிறவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பது வாசிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தார்கள். இந்த துதி ஆராதனையிலே ஆண்டவரை நாம் தொடர்ந்து துதிப்போம். தாழ்மையில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். கண்ணீரில் மூழ்கி இருக்கிற நமக்கு ஆறுதல் அளித்திருக்கிறார். வேதனைகள் இருந்தாலும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் நம்முடைய கிருபை நம்மை விலகாதபடி பாதுகாக்கிறார். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். தண்ணீரை கிடந்தாலும் அக்னியில் நடந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுதலையாக இதை நாம் பார்க்கிறோம். அவை ஆண்டுடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. கிருபை எனக்கு போதும், என்னுடைய பலவீனத்தின் பூர்ணமாக என்று சொல்லி பவுலோபோஸ்தலன் தேர்ந்ததைப் போல இந்த நாளிலும் ஆண்டை நாம் பிரித்து பாடுவோமா? உன் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தின் பலன் பூரணமாக. Yeah.
மீண்டும் ஆண்டு நாமத்திற்கு மகிமையாகவும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக பாமாலைகளிலே 302வது பாடலை நாம் பாடுவோம். மீண்டுமாக ஆண்டு நாமத்திற்கு மகிமையாக பாமாலைகளிலே 302வது பாடல், எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்களையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவடியத்தின் தியானமும் இந்த காலையில் சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. நாம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35 முதல் 45 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்கிறார் 38வது வசனத்திலே, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு சீடர்களை நோக்கி இவ்விதமாக சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். 45வது வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிற்றுக்கிழமையின் காலை நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சீடத்துவத்துக்கான கிரயம். சீடத்துவத்துக்கான கிரயம் என்ற தலைப்பின் அடிப்படையில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சீடல் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் அதை நம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறக்கூடிய ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆண்டுடைய ஊழியம் என்று சொல்லுவது ஒரு எளிதான காரியம் அல்ல.
நீங்கள் நினைப்பதைப் போல் அது லகுவான காரியம் அல்ல, அது கடினமான ஒரு காரியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில கிரயத்தை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்று சொல்லி தான் இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி தம்முடைய சீடர்களோடு கூட பயணம் செய்கிறார். அவ்விதமாக அவர் பயணம் செய்கிற பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம், மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 26 வசனங்களிலே பெத்சாய்தா ஊருக்கு அவர் வருகிறார். நம்முடைய சீடர்களோடு அவர் பிரயாணப்பட்டு வருகிற பொழுது பெத்சாய்தா ஊருக்கு அவர் வருகிறார். அங்கு என்ன செய்கிறார்கள், ஒரு பார்வையற்றவர் அங்கு இருக்கிறார். அவரை தொடும்படி ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரை இவர் பார்வையற்றவனாக இருக்கிறார், இவரை தொட வேண்டும், இவரை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை கையை பிடித்து அவர் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போகிறார். அவருடைய கண்களில் உமிழ்ந்து நீ ஏதாவது பார்க்கிறாய் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது நான் மனிதர்களை பார்க்கிறேன், அவர் மரங்களைப் போல இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தெளிவான ஒரு பார்வை இல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். மீண்டும் ஆண்டவருடைய கண்களிலே அவர் கைகளை வைத்து ஜெபித்து அவருக்கு திரும்பவும் உனக்கு பார்வை தெரிகிறதா என்று சொல்லி கேட்கிற பொழுது அவர் எனக்கு இப்பொழுது பார்வை தெரிகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் இவ்விதமாக ஆண்டவர் அந்த பெத்சாய்தா பட்டணத்தில் இருக்கிறதான அந்த பார்வையற்றவருக்கு அவர் பார்வை தருகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் நாம் பார்க்கிற காரியங்கள் அனைத்துமே உண்மையற்றவைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டுடைய ஊழியம் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டுடைய சீடர்கள் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது அது லகுவான காரியமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி அல்ல. வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டருக்காக சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். இதுதான் நாம் பார்வையற்ற ஒரு தன்மை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சீடர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது உண்மை பேச வேண்டும். நம்முடைய காரியங்களிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துடைய ஆசாபாசமான காரியங்கள், உலகத்துடைய தீமையான காரியங்கள் நம்மை கரைபடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவை நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதவர்களைப் போல நாம் நடந்து கொள்ளும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். அவை உலகத்தார் அத்தகைய காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவரை அறியாத மக்கள், இருளில் இருக்கிற மக்கள் நிறைய தீமையான காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவ்விதமாக செய்யலாகாது. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமான ஜனங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த உலகத்திலே அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள், இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கிறார்கள், நாம் ஏன் அவ்விதமாக செய்யக்கூடாது என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. அவர்கள் அவ்விதமாக செய்தாலும் ஆண்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர்கிற பொழுது அது என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி, அதுதான் நாம் பார்வையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு பார்வையை தருகிறார். அவை இந்த பிரகாரமாக இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது பிலிப்பு செசரியா பட்டணங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் போகிற பொழுது அவரிடத்தில் கேட்கிறார்கள். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். பெத்சாய்தா ஊருக்கு அவர் அந்த பார்வையற்றவனை அவர் சுகப்படுத்தி விட்டு திரும்பவும் அவர் என்ன செய்கிறார், பெத்சாய்தா அந்த நாட்டிலே பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு அருகே அவர் வருகிற பொழுது அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார் என்று சொல்லி அந்த மார்க் 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 26க்கு பின்னால் வரக்கூடிய வசனங்களே அவர் கேட்கிறார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார் என்று சொல்லி கேட்கிற பொழுது சிலர் என்னை யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள், ஒரு சிலருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது, சரி ஜனங்கள் சொல்வது இருக்கட்டும், என்னுடைய சீடர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், 12 பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆண்டவர் இதை கேட்பதனுடைய நோக்கமே, இந்த உலகத்திலே நான் வந்ததனுடைய நோக்கத்தை இவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்று சொல்லி, முதலாவது சீஷர்கள் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளாவிட்டாலும் இவர்கள் என்னை சரியானபடியிலே அறிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது ஆண்டு சொல்லுகிறார். மார்க் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அவர் சொல்லுகிற பொழுது மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள் யோவான் ஸ்நானன் என்று சொல்லி தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். கிறிஸ்து என்று சொன்னால் பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், பிறகு உயிரோடு கூட எழுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஒரு காரியத்தை அவரிடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேத பாதகராலும் ஆகாதென்று தள்ளப்பட்டு
கொல்லப்பட்டு 3 நாளுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவ்விதமாக அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்? 33ஆம் வசனத்திலே பேதுரு சொல்கிறார், திரும்பி பார்த்து தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவர் பார்க்கிற அந்த பார்வையிலே இந்த சீடர்கள் பார்க்கவில்லை. பேதுரு அந்த காரியத்தை நீ கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார், ஆனால் கிறிஸ்துவுக்கு அது அர்த்தம் இதுதான் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லுகிற பொழுது அது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். 34ஆம் வசனத்திலே, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பார்வை. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இது முதலாவது ஒரு காரியத்தை நம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஆண்டவர் பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். வழியிலே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். பெத்சாய்தா கிராமத்தில் அந்த பார்வையற்றவருக்கு அவர் குணப்படுத்தி விட்டு பிலிப்பி செசரியா பட்டணத்திலே அவரிடத்திலே கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள் சொல்கிறார் என்று சொல்லி. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வருகிறார். அங்கு வருகிற பொழுது வருகிற வழியிலே நிறைய காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், ஆனால் வழியிலே நீங்கள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தீர்களே என்ன என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்திலே, அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருந்த பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் பேசுனதை ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அவர் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் வருகிற பொழுது யார் பெரியவராக இருப்பார், யார் தலைவராக இருப்பார், யார் செயலாளராக இருப்பார், யார் பொருளாளராக இருப்பார், யார் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருப்பார், யார் அந்த கமிட்டி மெம்பராக இருப்பார், யார் தலைவர்களாக இருப்பார் என்று சொல்லி அவ்விதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவ்விதமான பொறுப்புகள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த அந்த காரியத்தை உணர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். இரண்டாவது, சீடருக்கு அந்த கிரயம் என்று சொல்லி நாம் சொன்னோம் அல்லவா, முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் கற்பித்துக் கொடுக்கிறார். இரண்டாவதாக விதமாக யார் பெரியவர் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 35ஆவது வசனம், மார்க் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, அவர் உட்கார்ந்து 12 அழைத்து எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனமாக இருக்க கடவுள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் இந்த மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த கருத்தை இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களில் பெரியவனாக விரும்புகிறவன் அனைவருக்கும் பணிபடைக்காரனாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அந்த வியாழன் இரவிலே சீடர்களோடு கூட அவர் பந்தி அமர்கிறார். எனக்காக நீங்கள் பஸ்கா பண்டிகை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது பஸ்கா பண்டிகைலாம் ஆயத்தப்பட்டு அந்த மேல் வீட்டு அறையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், எழுந்து அரைக்கட்சியை கட்டி கொண்டு அவர் என்ன செய்கிறார், சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக கழுகிற பொழுது சீடர் சொல்கிறார்கள், பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீ என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ எந்த விதமாக இதற்கு நீ இடம் கொடுக்காமல் போனால் நீ என்னிடத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரும் போதுமாகி நானே விதமான காரியங்களை செய்வேன், ஆனால் நீங்கள் செய்வது எவ்வளவு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டோடைய பணி என்று சொல்லுகிற பொழுது தன்னை வெறுக்கக்கூடிய ஒரு பணி, தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாழ்த்துகிற அல்லது ஹம்பிள் என்று சொல்கிற அந்த ஒரு நிலையிலே நாம் இருக்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி யார் பெரியவர் என்கிற அந்த எண்ணம் நமக்குள் இராதபடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு பாவியாகிய மனிதன், என்மேல் கிருமியாயிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கக்கூடியவராகவும் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் சொன்ன பார்த்தோம். ஆகவேதான் ஆண்டவர் சமூகத்தில் நாம் வருகிற பொழுது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். அவை நமக்கு எந்த விதமான ஒரு பெருமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டோட சமூகத்தில் வருகிற பொழுது நாம் ஒரு பாவி என்கின்ற அந்த நிலையில உணர்ந்து, நீர் என்னை மீட்டுக் கொள்ள வேண்டும், நீர் எனக்கு இறக்க பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிருபைகளுக்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களே மேன்மையான காரியங்களை செய்கிறாரா. மூன்றாவதாக மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் சொல்கிறார் 33ஆம் வசனத்திலே, அவர் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமார் பிரதான ஆசாரியத்தில் வேத பாரதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவருடைய மரண ஆக்கிலுக்குள்ளாக தீர்த்து
புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் அவர்களை நோக்கி 36வது வசனத்தில், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த எருசலேமுக்கு வந்து விட்டேன், இனி விதமான வேதபாரிடத்திலே இன்னும் ஆசிரியரிடத்தில் பிரதான ஆசிரியரிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், அவருடைய புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், நான் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் எவ்விதமாக பார்வை இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது அதில் அந்த செபதேயு குமாரர்களில் யாக்கோபும் யோவானும் சொல்கிறார்கள், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது எனக்கு வலது பாசத்தில் ஒருவரும் இடது பாசத்தில் ஒருவரும் எங்களுக்கு நீர் இடம் தர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர் இடத்துல பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு கரிசனையோடு அக்கறையோடு உலகத்தில் வந்த அந்த காரியத்தை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அவரிடத்தில் அவர் சொல்லுகிறார்கள், உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது வலதுபுறத்தில் ஒருவருக்கும் இடதுபுறத்தில் ஒருவருக்கும் இடம் தர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னும் எதற்காக ஆண்டவர் உலகத்தில் வந்தார், என்ன காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் இன்னமும் அறியாத நிலையில இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல அவர் அதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். நான் பெறக்கூடிய ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியாது, நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அதற்கு 39ஆம் வசனத்திலே மார்க் 10:39 அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாசத்திலும் இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என்னுடைய காரியம் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். உங்களில் எவனாவது 44ஆம் வசனத்திலே, உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவுள். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பு பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவுமாக வந்திருக்கிறார். இப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக அனைவருக்கும் அவர் பணிவிடைக்காரனாக இருந்து அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி, மூன்றாவதாக அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை செய்கிற பொழுது பல ஆபத்தான காரியங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் இம்மான் என்று பெயர்வாக, இம்மான் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, ஆறுகளை கடக்கிற பொழுதும் நாம் தண்ணீர்களை கிடைக்கிற பொழுதும் அக்கினியில் நடக்கிற பொழுதும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் பாடினோம் அல்லவா? விதமாக ஆண்டவர் எல்லா நிலையும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனே நமக்கு போனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் உற்சாகமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், அதற்காகவே இந்த உலகத்தில் நான் மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட போகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஊழியத்தினுடைய பாரத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சீடர்கள் அதை உணராதவர்களாக இருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பொழுது அவர்கள் சந்தித்தார்களோ அப்பொழுது பரிசுத்த ஆவி அவரிடத்தில் வருகிற பொழுது அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கென்று இறுதி வரை அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 46ஆம் வசனத்தில், மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பின்பு அவர் எரியோவுக்கு வந்தார்கள். விதமாக அவர் பிரயாணப்பட்டு அவர்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற பொழுது எரியோவுக்கு வந்தார்கள். அங்கு திரளான ஜனங்களும் எரியோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கின்ற ஒருவன் பார்வையற்றவன் வழியருகில் உட்கார்ந்த பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவரை பார்த்து அவன் அவரிடத்திலே சொல்கிறார், ஆண்டவரே தாவீதின் குமாரனே இருக்கும் என்று சொல்லி. இப்பொழுது அவர் சொல்கிறார்கள், நீ அதிகமாக பேசாதே, போதவரை தொந்தரவு செய்யாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். மிகுந்த உறக்க சத்தத்தோடு கூட கேட்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவரை கிட்ட வர செய்து கேட்கிறார். 51ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பார்வையற்றவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னாக சென்றான். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதோ ஆண்டோடைய பிள்ளைகளாக உலகத்தில் வாழ்வதோ நாம் நினைத்து கொண்டிருக்கிற பிரகாரம் அல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அது என்ன என்று சொல்லி நாம் அறிந்து ஆண்டோடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பார்வை அளிக்கிறார். என்ன பார்வை அளிக்கிறார்? அவரை பின்பற்றும்படியாக, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நிறைவேற்றும்படியாக ஆற்றலை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக சீடர்களாக இருப்பது அதுக்காக விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. காஸ்ட் ஆஃப் டிசைபிள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கான காரியத்தை நாம் செய்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம், அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் கொண்டு
இந்த உலகத்திலே அநேகரை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு, ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கான வல்லமையை ஆற்றல் நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அதை ஆண்டவர் நான் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, ஆனாலும் ஆண்டவரை எங்களை பலப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறீர். அந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்றாலும் ஆண்டவரே, நீர் என்ன காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிற அந்த அறிவு கண்கள் இல்லாமலேயே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அன்றைய நீர் எங்களை பார்வைகளை தெளிவுபடுத்தும். அன்றைய அதற்கான வழியில் எங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. அன்றைய 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். அன்றைய தன்னைத்தான் வெறுத்தால் ஒழிய உடைய திருப்பணியை செய்ய முடியாது, தாழ்மையின் பணியை செய்தால் ஒழிய அந்த திருப்பணியை செய்ய முடியாது, ஜீவனை கொடுத்தால் ஒழிய அந்த ஜீவனை ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய முடியாத அந்த நிலைகளிலே எங்களை இப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தி அதற்கான வழிவகைகளை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறேன். அன்றைய காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடந்து உடைய சீரர்களாக உலகத்தில் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பேரில் பணிவுரை வேண்டுகிறோம் பிதாவே, ஆம். நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாசத்துக்கு ஆதாரமாக 439வது கீர்த்தனை நாம் பாடுவோம். திருச்சி பாடல்களில் 439வது பாடலை விசுவாச அறிக்கையாக நாம் பாடுவோம். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா நீர், நம்பிக்கையில் நான் திகழ தோண்டுமையா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா நீர், நம்பிக்கையில் நான் திகழ தோண்டுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத நன்குடைய தந்தையவர், மறை காட்டும் மாட்சியை மன்னரானில். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் நிகழ தோடுமையா. தந்தையருள் திருவாக்காம் இறைமனித வந்துலகில் துயாவியா கன்னி மகனாய் நிலை மிகு சிலுவையில் உயிர் நீந்து நிலை உயிர் தேகி வரும் எதில் வருவார். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தோடுமையா. புது உண்மை பல காட்டும் ஆவியரும், பொதுவான ஒரு தூய திருச்சபையும், புது வாழ்வு புனிதரின் கூட்டுறவும், நதி மண்ணின் கோயில்கள் உண்டு என்னும். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தோடுமையா. நாம் யாவரும் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். தமிழக அரசின் மறு உத்தரவு வரும் வரை ஞாயிறு ஆராதனைகள் காணொளி காட்சி மூலமாக காலை 7 மணிக்கு நேரலையில் ஒளிபரப்பப்படும். ஆலயத்திற்கென்று உங்களது இல்லங்களிலே எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள், ஏலப்பாக்கியினை நீங்கள் எந்த நேரத்திலும் ஆலயத்தில் வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். வீட்டில் இருங்கள், பாதுகாப்போடு கூட இருங்கள், முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள், சானிடைசர் கொண்டு கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். தேவைப்பட்டால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கொரோனா நோய் அதிகமாக பாதிக்க இந்த நாட்களிலே கவனத்தோடு கூட அரசினுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி நம்மையும் நம்முடைய உறவினர்களையும் தேசத்தின் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 1ஆம் தேதி
முதல் நம்முடைய புதிய ஆயர் அருள் திரு ஜெபஸ்டான் ஆசிரியர் அவர்கள் பதவியேற்பார்கள். நானும் கோவை திருச்சி சாலை சிஎஸ்ஐ கிருஷ்ணர் ஆலயத்தினுடைய பொறுப்புகளை ஏற்க உள்ளோம். ஒருவேளை ஊரடங்கு இருக்கிறது நாட்களிலே அவர் பாஸ்போர்ட் வர வேண்டி இருக்கிறது. அவர் ஒருவேளை 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அவர் வந்து ஆராதனை நடத்த விட்டாலும் கூட 2வது ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி அருள் திரு ஜெபஸ்டான் ஆசிரியர் அவர்கள் கண்டிப்பாக ஆலயத்தில் வந்து இந்த ஆராதனை நடத்துவார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையை சார்ந்த முன்னாள் ஆயரும் தற்பொழுது கோவை ரத்னபுரி ஆலயத்தினுடைய ஆயர் தலைவர் அருள் திரு பிரின்ஸ் கால்வின் ஐயா அவர்களுடைய அன்பு மனைவி திருமதி பிரமிளா பிரின்ஸ் கால்வின் ஆயரம்மா அவர்கள் கடந்த 24ஆம் தேதி வியாழக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரைந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயருக்காகவும் அருமையான மகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் உங்களுடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய முன்னாள் ஆயர் அது பிரின்ஸ் கால்வின் ஆயர் அவர்களுடைய துணைவியார் திருமதி பிரமிளா பிரின்ஸ் கால்வின் அம்மா அவர்கள் 24/6/2021 வியாழக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரைந்திருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த வாரம் தனது பிறந்த நாளையும் திருநாளை கொண்டாடுவர்களை திருச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமதி ஸ்டெல்லா மேரி பொன்ராஜ், எஸ் ஜெயின் ஜோஷிகா சுரேஷ் பாபு, ஜே ஜோஸ் மெட்மின், திரு PE சாம்வேல், செல்வியார் அடிகா பியூலா அக்ஷினா ரவிபாலன், திரு C மாது சைமன், திருமதி மஞ்சுளா சங்கர் இக்னேஷியஸ், திரு ஜெகஜீவன் ராம், செல்வி ஜோசபின் பெரில் பிரிஸ்கில்லா கிட்சன் டேனியல். திருமணநாளை கொண்டாடுபவர்கள் திரு விஜயகுமார், திருமதி சோபனா விஜயகுமார், திரு A மோசஸ், திருமதி ரஞ்சினி மோசஸ், திரு சங்கர் இக்னேஷியஸ், திருமதி மஞ்சுளா சங்கர் இக்னேஷியஸ். இவர்களுக்கான வாக்குத்தத்தம் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எஸ்ஐயா 43:1. பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எஸ்ஐயா 43:1. யாராவுடைய பெயராவது பிறந்த நாளிலே திருமண தான் இடத்திலே தெரிவிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞானமும் வேலனும் கல்வி செல்வம் புதிய கிருபை நன்மையான ஈவு யாவையும் தந்து கர்த்தர் உன்னை சீயோனில் இருந்தால் சீர்வதிப்பார். இறந்த நாள் திருமண நாள் காணுவோர்க்கு அன்பின் வருகிற 1/7/2021 காலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே மாதத்தின் முதல் நாள் ஆராதனை காணொளி காட்சி மூலமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். வருகிற 1/7/2021 காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் ஆராதனை காணொளி காட்சி மூலமாக நடைபெறும். காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே 188வது பாடலை நாம் பாடுவோம். உங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை எடுத்து வையுங்கள். நீங்கள் எப்பொழுது ஆலயத்துக்கு வருகிறீர்களோ அந்த காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடலாக 188வது பாடல், எங்கேயாகினும் சுவாமி எங்கேயாகினும் அங்கே இயேசுவே உண்மையை அண்டியே என் சிலுவை என்ற பாடலை நாம் பாடுவோம். Swami
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் 40 நாளைக்கு கூட இருக்கிறீர்களோ அவர் மத்தியில் வாசனை சந்தேகனாகிய நீர் இந்த காலை பொழுதிலும் உடைய பிள்ளைகள் என்பதிலே பிரசன்னமாயிருந்து எங்களை ஒருவரையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறுபிள்ளை நினைத்துக் கொண்டு அவர் மீது கரங்களை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகிய நீர் உண்மையான குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக 3ஆம் அலை 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை பாதிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். அன்று எது உண்மை என்று எங்களுக்கு தெரியாது என்றாலும் ஆண்டவரே, அருமையான குழந்தைகளை பிள்ளைகளை நிதாமே உடைய கிருபையை கொண்டு பாதுகாத்தல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாத நிலைகளிலே பிள்ளைகள் அதிகமாய், குறிப்பாக +2 பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு அடுத்த ஒரு படிப்பை தெரிவு செய்ய வேண்டிய அந்த நாட்களிலே பல குறைபாடுகளோடு எது செய்வது என்று சொல்லி ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். ஏற்ற நேரங்களில் ஆண்டவரே அவர்களுக்கும் தெளிவான ஒரு ஆண்டவரை விடை கிடைக்கத்தக்கதாகவும் அதன் விதமாக தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய உயர் படிப்புகளை தொடரவும் புரிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளை மீதும் கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உழைப்பினை நாம் ஆஸ்வதிப்பீராக. பெற்றோருக்கு கீழ்ப்படையவர்களாக, பெரியவர்களை நேசிக்கிறவர்களாக, நாமது பயந்துள்ளாக ஜீவித்து எல்லா காவலும் நிறுத்தி காத்துக்கொண்டு உடைய வழிகளில் நடப்பதற்கு வேண்டிய ஞானத்தை அவர்கள் தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டு பிள்ளைகள் ஆன்லைன் வகுப்பில் செல்போனில் ஆண்டு அதிகமாய் தங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவமான காரியத்துக்கும் தங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து ஆண்டவரே அவர்கள் வீழும்படியான அருளை இதை தந்தள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். எங்களை கிருபைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்கள் நாம் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆலயத்தில் ஏறக்குறைய 140க்கும் அதிகமான திருச்சபை குடும்பங்கள் மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை வளர்ந்து வருகிற இந்த திருச்சபை நிதாமே ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரை உடைய கிருபையின் கரம் அருமையான திருச்சி மக்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். 2021ஆம் வருடத்திலே வாக்குத்தத்த வசனமாக நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது தாமே முன்பாக போகிறவர் அவனோடு கூட இருப்பார், அவனை விட்டுள்ளது முனை கேடுவதில்லை, நீ அவர் பயப்படும் கலங்கும் வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆண்டவரின் உலகத்திலே பல்வேறு அச்சுறுத்தல்களோடு, பயத்தோடு, நோய்களுடைய பாதிப்புகளோடு, தொற்று நோய்களோடு ஆண்டவரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். முதுபோலும் இந்த தடிமைகளை தேற்றும் என்ற நிலைகளிலே, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி என்று சொல்லிய நிலைகளிலே திருச்சபை குடும்பத்தின் மக்கள் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாதுகாப்பை தருவார், எங்களுடைய தேவையை சந்திப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாமத்தை மேம்படுத்தி சாட்சி ஜீவிக்க அருள்புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயருக்காக மற்ற நாயர்களுக்காக உங்களுடைய ஊழியங்களை எடுத்த பேருக்கு ஜெபிக்கிறோம். அனைதாமை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் விதைக்கிற விதைகள் 30 லட்சத்துக்கு வகையிலே நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தல் வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட்டிருக்கூடிய நாட்களிலே கோவை திருமணத்தில் மாத்திரமல்ல அநேக உபதேசங்களிலே, திருமண்டங்களிலே டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாக இருக்கிற ஆயர்கள் தொடர்ந்து வேகமாக சென்று பணிகளை ஏற்க முடியாத நிலை இருக்கிறது. எங்களுடைய ஆலயத்துக்கும் வரக்கூடிய திரு ஜெபஸ் ஜான் ஆசிரியர் அவர்களை நாம் ஆசீர்வதிக்கவும், அன்று சித்தமானால் ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி முதற்கொண்டு ஆலயத்தில் வந்திருந்த ஆண்டவரை ஆராதனை நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை தேசத்துக்காகவும் அதே பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். நல்ல எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க உதவி பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நிலையிலும் ஆண்டவரே அவர்கள் மக்களுக்கு விரோதமான காரியங்களை, தீர்மானங்களை ஏற்காதபடி மக்கள் கேட்கிற அன்று மக்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் சிந்தித்து செயலாற்றுவதற்கு அவையில் ஆண்டு நடத்துவதற்கு என்ற ஞானத்தை இதை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்படுத்தி வருகிற நல்ல மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மழை நிமித்தமாக எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வீராக. அன்றைய தொடர்ந்து கூடிய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நம்மை சுகங்கள் ஜீவனோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நினைச்சிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்கள் சொல்லி அநேகம் சமூகத்திலே ஜெபங்களை இருக்கக்கூடிய செய்திருக்கிறார்கள். அன்று அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை நாம் ஆஸ்வதிப்பீராக. மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் பிள்ளைகள் விரைவில் குணமடைய உதவி செய்வீராக. பிரபுக்கு நல்ல சரிசு தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். விதமாக அன்று அநேகர் உடைய சமூகத்தின் ஆண்டவரே அவருடைய சுகத்துக்காக காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற அனைவர் மீதும் உடைய கிருபை நிதாமை தந்து அவர் அனைவரும் ஆண்டு சுகத்தோடு எழுந்து நாமத்தை மேம்படுத்தி சாட்சியை ஜீவிக்க அருள்புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்று நாங்கள் வீட்டில் படுத்திருக்கிற இந்த காணிக்கை நிதாமை ஆசீர்வதிக்கிறாக. உடைய ராஜ்யம் கண்டிப்பப்படவும் இந்த காணிக்கை மகளையும் ஆசீர்வதில் ஜெபிக்கிறோம். திருச்சபை அநேக தேவைகள் கொண்டு நீ சந்தித்து வந்திருக்கிறேன்.
தொடர்ந்து ஆண்டவர் நிதாமை தேவை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாளை வளா சுற்றிலும் இப்படி தெய்வீக பிரசனம் இருப்பதாக. எந்த ஒரு தீங்குமான காரியம் அணுகாது மாற்றிக்கொள்ளும். குறிப்பாக ஆலயத்துக்கு ஆண்டவர் வந்து செல்கிற ஒவ்வொரு திருச்ச மக்களையும் மற்றவர்களும் நிதாமை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆலயத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களாக கடவுள் எங்களுக்கு நன்மையானவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அன்றுடைய சமுதிரத்தை ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் மக்களையும் நிதாமை ஆசீர்வதித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக எங்களை தாழ்த்தி சமுதிரம் படிக்கிறோம். இவற்றுக்குள்ளே ஆசீர்வதித்துவர் இனிவோடு கேட்கறதுனால ஆசீர்வதித்து கொண்டிருக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பேரில் பணியோடு வேண்டிக்கிறோம். நல்ல தேவனே, கர்த்தருடைய ஜெபத்தை 445வது திருச்சி பாடல் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாம் என்ற பாடலை நாம் பாடுவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விரும்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொருத்தமையாலும் வாழ்கவும் திருநாமம் பிறர் மீனை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை என்னை விலக்கிய காலம் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துலமானும் வாழ்கவும் திருநாமம் இன்றும் போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாயாமே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாயாமே வாழ்கவும் திருநாமம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள், திடமனதாயிருங்கள், நன்மையானவர்களை பற்றிக் கொள்ளுங்கள், யாருக்காலும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், சோர்ந்து போய்களை பலப்படுத்துங்கள், பலவீனரை தாங்குங்கள், துன்பப்படிகளுக்கு உதவி செய்யுங்கள், எல்லா மனிதர்களையும் கண்ணம் பண்ணுங்கள், பரிசுத்தாவின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டுகள் அன்பு கூர்ந்து அவரை சேர்ப்பீர்களாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை புரிந்து தேர்வு வாசம் நமக்குள்ளே இருந்து எப்போது நம்மோடு எதிர்க்க கடவுது. ஆராதனைக்கு நிறைவு கீதமாக கீர்த்தனைகளிலே 229வது பாடல் வீராதி வீரரேசு சேனை நாங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 229வது பாடல். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து செல்வோம், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம்,
சமாதானத்திலே போய் வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே.